நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைக்கு தேவநீதிக்கு அடித்தளமா இருக்கிற சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் சுவிசேஷத்தை குறித்த காரியங்களை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு பவுலடியார் சொன்ன ஒரு வசனமே ஞாபகத்துக்கு வரும். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வசனத்தின்படி பவுலடியார் சுவிசேஷம் தன்மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுன்னு நாம ஏன் பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிச்சு அவரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் விழுந்த கடமையாகவே சுவிசேஷம் இருக்கு. அப்படியாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கு. ஏன்னா நாம பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறதுக்கான வழியை தெரிந்து கொண்டோம். அந்த வழியை மற்றவர்களுக்கும் நாம காண்பிக்கணும் இல்லையா? பவுலடியார் கூட தனக்கு மாத்திரம் உரிய வேலையாக சுவிசேஷம் இருக்குன்னு சொல்லல. அவர் அதை அநேகர் பிரசங்கிக்கட்டும்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 1 சொல்லியிருக்கிறத நாம ஏற்கனவே வேத பகுதியில பார்த்துக்கிறோம் இல்லையா? சிலர் அன்பினாலும், சிலர் பொறாமைனாலும், சிலர் வஞ்சகத்தினாலும், இல்ல எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டுமேன்னு சொல்றாரு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அவர் குமாரனே என்று அன்போடு அழைத்த தீமோத்தேயுக்கு எந்தபடியான வார்த்தைகளை சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:8 பார்த்தோம்னா, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி. அப்படியாக சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட நீ போராடுன்னு அவரையும் ஊக்குவிக்கிறாரு. அந்த பகுதியில மாத்திரம் இல்ல, அதே நிருபத்துல 4:5 எடுத்துட்டோம்னா, நீயும் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இந்தபடியாக சுவிசேஷகனுடைய வேலையை செய்யு சொல்லி கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கட்டளை கொடுக்கிறாரு. இதை அவர் சொல்லும் தருவாயில அவருடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறாருங்கிறத இந்த வசனத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்தை பார்க்கும் போதே நமக்கு புரியுது. அப்படியாக அவருக்கு பிற்பாடும் இந்த சுவிசேஷ ஊழியம் எல்லா பக்கமும் போகணுங்கிறதுல அவர் மிகவும் அக்கறையுள்ளவரா இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சுவிசேஷத்தை சகல ஜாதியாருக்கும் பிரசங்கிக்க சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீஷர்களாக நாமும் இருக்கிறோமா? ஏன்னா சீஷர்களுக்கே கிறிஸ்தவர்கள் என்ற பேரு அந்தியோகியால வழங்கப்பட்டது. அப்படியாக மெய்யான கிறிஸ்தவனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சுவிசேஷம் கடமையா இருக்கு. அப்படி நம்மேல் விழுந்த கடமைய நாம புறக்கணிக்கலாமா? கடமைனா என்ன? நாம நிச்சயமாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அன்றாட வேலைகள் அநேகம் இருக்கு. ஆனா நமக்குள்ளார ஒரு தீர்மானம் இருக்கணும். நாம இந்த சுவிசேஷத்தை நம்மால முடிந்த அளவுக்கு நிறைய பேரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியான ஒரு தீர்மானம் இருக்கும் போதுதான் நாம இத ஒரு கடமையுணர்வோடு எடுத்து செய்ய முடியும். அநேகருக்கு தேவனை அறிவிக்க முடியும். அவங்கள விசுவாசத்திற்குள்ளார வழிநடத்தி தேவ நீதிக்கு உட்படுத்த முடியும். ஏன்னா இந்த சுவிசேஷமானது நீதியை கொடுக்கும் ஊழியம்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:9 பின்பாதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நீதியை கொண்டு வருகிற ஊழியத்தை செய்வதற்கு நமக்குள்ளார எவ்வளவு ஆர்வம் இருக்கணும். அன்றைக்கு பவுலடியார் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு அவர் தனக்கான ஆதாயத்தை தேடிக்கொள்ளல. அவர் நினைத்திருந்தா இந்த ஊழியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு அவர் மற்றவரிடத்திலிருந்து வருகிற ஆதாயத்தை அவருக்காக யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் தன்னுடைய வேலையும் பார்த்து கொண்டு இந்த சுவிசேஷ ஊழியத்தையும் செய்தாரு. அது மாத்திரம் இல்ல, அநேகர் அவரை கிறிஸ்துவ போல ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில மாத்திரம் அவர் இருந்திருந்தார்னா அவரை எவ்வளவாக கவனிச்சிருப்பாங்க. அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் அநேகம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் இருந்த போதும் அவர் தனக்கான ஆதாயத்தை தேடல, மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாகவே நடந்தாரு. இதே 1 கொரிந்தியர் 9:20 பார்த்தா, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும்
பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலவும் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக எல்லாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் விதமாக அவர் சுவிசேஷத்தை பிரசங்கியதற்கு அவர்களுடைய நிலைக்கே இறங்கி செயல்பட்டிருக்கிறாரு. இப்படியான ஒரு வைராகியம் எப்படிப்பட்டது! அவருடைய அளவுக்கு இல்லைனாலும் நம்மால முடிந்த வரைக்கும் சுவிசேஷத்தை அநேகருக்கு ஆத்ம பாரத்தோடு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது ஒரு கடமை, செஞ்சு முடிச்சா போதும்னு பேரளவுல செய்யற ஊழியம் இல்ல. இத உண்மையாகவே ஆத்ம பாரத்தோட அநேகருக்கு நாம கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்கணும். அப்படியாக சேர்க்கும் போது அநேகம் பேரை ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வர முடியும். அப்படி நாம கொண்டு வரணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சுவிசேஷம் நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சுவிசேஷம் எங்கள் மேல விழுந்த கடமையா இருக்குங்கிறத நாங்க அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆத்ம பாரத்தோடு சுவிசேஷ ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் நாங்க செய்யறதற்கு தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லங்க தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய அன்பை ருசிச்சு உம்மால ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நாங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருப்பது நல்லதல்லாங்கிறத நாங்க புரிந்து கொள்ளணும் தகப்பனே. அந்தபடியாக சுவிசேஷத்தை அநேகர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற கடமையை நிறைவேற்றுபவர்களாக தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.